ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ரீசாக்கணும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 12, 2025, அதாவது நேற்று யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட், அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு கிளம்பின ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆன 3 நிமிஷத்துலேயே ஏதோ சம் ப்ராப்ளம்னால டக்குன்னு கீழே லேண்ட் ஆகி ஒரு ஹாஸ்டல் மேலே, அதாவது ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் மேலே இடித்து கிராஷ் ஆயிடுச்சு. 241 பேர் செத்து போயிட்டாங்க. 241 பேர் செத்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் பழிச்சிருக்காங்க. 230 பேசஞ்சர், 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பைலட். அதில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அது அவர் எப்படி தப்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எமர்ஜென்சி எக்ஸைட்டை வந்து அவரோட சீட் இருந்திருக்கு, அதாவது 11A அப்படிங்கிற இடத்துல தான் அவர் போயிருக்காரு. இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னொருத்தர் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏறாமல் விட்டுருக்காரு. ஸோ அவரோட லக்கோ என்னன்னு தெரியல, காடோட செகண்ட் லைஃப்னு நினைக்கிறேன் இவங்க 2 பேருக்குமே. பட் ஆனால் பாருங்களேன், லைஃப் இஸ் அன்எக்ஸ்பெக்டட்ல. சடனாக நமக்கு எப்போ என்ன ஆகுன்னே தெரிய மாட்டேங்குது. அதில் ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு பாருங்கள், அதாவது ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 3 சின்ன பசங்க. உண்மையாலுமே அவங்க என்ன நினச்சி இருந்தாங்களோ, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்களோ, அந்த 3 சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. அவர் வந்து லண்டனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஃபேமிலியோடு லண்டனில் செட்டில் ஆகணும்னு சொல்லி நினச்சிருக்காரு. ஸோ அதனால் அவர் திருப்பி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்து விசா, பாஸ்போர்ட்டு, இடம் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. பட் ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய நல்ல டாக்டர். அவங்க எல்லாத்தையும் அந்த வேலையை விட்டுட்டு சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு திருப்பி போகிறாங்க. ஃப்ளைட்டு ஏறினதுக்கப்புறம் அவங்க 5 பேருமே ஒரு செல்ஃபி எடுத்து அவங்க ரிலேட்டிவ், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தெரியல அதான் அவங்களோட லைஃப்லேயே கடைசி செல்ஃபி அப்படின்னு. உண்மையாலுமே நான் அந்த ஃபோட்டோவை பார்த்துமே எனக்கு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த 3 சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும், என்ன லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ அவங்க இல்லை. ஸோ லைஃப் இஸ் அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தோணுனது பண்ணுங்கள், பிடிச்சதை பண்ணுங்கள். எதையுமே எதிர்பார்க்குறீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. பட் அந்தந்த செகண்ட், அந்தந்த டைம், அந்தந்த நாள் என்ஜாய் பண்ணிடுங்க. அதில் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு